10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.29 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அந்த 4 எண்களை காண்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து இருக்கிற 4 நம்பரோட கூடுதல் 28. சரியா? அந்த 4 நம்பர்களோட வர்க்கங்களோட கூடுதல் 276. அப்படின்னா அந்த 4 நம்பரையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? கணக்கு செய்வோமா? தீர்வு. கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த 4 எண்களை a-3d, a-d, a+d, a+3d என்க. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்க 4 நம்பருமே நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம a-3d, a-d, a+d, a+3dன்னு எடுத்துக்கிறோம். சரியாப்பா? கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க? 28ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 நம்பரையும் கூட்டணும்னா 28 கிடைக்கணும். சரியா? கூட்டுவோமா? a-3d ப்ளஸ் a-d ப்ளஸ் a+d ப்ளஸ் a+3d = 28. இப்போது -3dயும் +3dயும் கேன்சல் ஆயிடும். -dயும் +dயும் கேன்சல் ஆயிடும். கடைசி இருக்கிறது என்னப்பா? a தான் இருக்குது. 1 2 3 4 4a இருக்குது. சரியா? 4a = 28. அப்போ a கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல்ல இருக்கிற 4 இந்த சைடு போச்சுன்னா வகுத்தலுக்கு போயிடும். சரியா? அப்போ a = 28/4. 1 நாங்க 4, 7 நாங்க 28. அப்போ a = 7. சரியாப்பா? இப்போ a கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வர்க்கங்களின் கூடுதல் = 276. அப்படின்னா 4 எண்கள்னு எடுத்துருக்கோம்ல, அந்த எண்களுக்கு வர்க்கங்களை கூட்டணும். சரியாப்பா? a-3d² ப்ளஸ் a-d² ப்ளஸ் a+d² ப்ளஸ் a+3d² = 276. இப்போது a-3d² என்ன மாடலில் பாருக்கு? a-b² மாடலில் இருக்குது. சரியா? இங்கே பாருங்கள். a-b² எப்படி விரிச்சு எழுதுனா a-b² = a² - 2ab + b². சரியா? இங்கே பாருங்கள். a-3d² இதை a-b² மாடலில் விரிச்சு எழுதணும். a² - 2 × a × 3d ப்ளஸ் 3d². அதுக்கப்புறம் a-d² இருக்குது. இதையும் a-b² மாடலில் தான் விரிச்சு எழுதணும். சரியாப்பா? அப்போ பாருங்கள். a² - 2a × d ப்ளஸ் d² இது கிடைக்கும். சரியாப்பா? ப்ளஸ் a+d² என்ன மாடலில் இருக்குன்னா a+b² மாடலில் இருக்குது. சரியா? அதை எப்படி எழுதணும்னா a+b² = a² + 2ab + b². சரியாப்பா? a² ப்ளஸ் 2 × a × d ப்ளஸ் d² அப்படின்னு விரிச்சு எழுதணும். a+3d² a² ப்ளஸ் 2 × a × 3d² ப்ளஸ் 3d² = 276. சரியாப்பா? இப்போது ப்ளஸ் மைனஸ்னு இருக்கிறத அடிச்சிடலாம். -2a 3dயையும் ப்ளஸ் 2a 3dயையும் அடிச்சிடணும். சரியாப்பா? அதுக்கடுத்து -2adயையும் ப்ளஸ் 2adயையும் அடிச்சிடணும். சரியா? இப்போது மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதணும். சரியாப்பா? a² இருக்கா? எழுதியாச்சு. 3d² 3² எழுதணும். 3² 9, 9d². சரியாப்பா? எழுதியாச்சு. அதுக்கடுத்து a² இருக்கா? எழுதியாச்சு. அடுத்து d² அதையும் எழுதியாச்சு. அதுக்கடுத்து a²,
எழுதியாச்சு. அடுத்தது டி ஸ்கொயர் எழுதியாச்சு. ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு. 3d த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு அர்த்தம். 9d ஸ்கொயர். சரியா, எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எழுதியாச்சா? இப்போ ஏ ஸ்கொயர்லாம் என்னவோ 1a ஸ்கொயர், 2a ஸ்கொயர், 3a ஸ்கொயர், 4a ஸ்கொயர். சரியா, 4a ஸ்கொயர்னு எழுதிடணும். இப்போது 9d ஸ்கொயர் ப்ளஸ் 1d ஸ்கொயர் 10d ஸ்கொயர் ப்ளஸ் 1d ஸ்கொயர் 11d ஸ்கொயர் ப்ளஸ் 9d ஸ்கொயர் 11 ப்ளஸ் 9 20 20d ஸ்கொயர். சரியா, இங்கே எழுதியாச்சு. = 276. சரியாப்பா? அடுத்தது ஏயோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். ஏ = 7. சரியா, 4 × 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20d ஸ்கொயர் = 276. 4 × 7 ஸ்கொயர்னா 49. சரியா, ப்ளஸ் 20d ஸ்கொயர் 276. 4 × 49 என்னப்பா வரும்? 196 வரும். சரியா, 196 ப்ளஸ் 20d ஸ்கொயர் = 276. சரியா, இப்போது 20d ஸ்கொயர் வேணும்னா ப்ளஸில் இருக்க 196 ஆப்போசிட் சைடு போனால் மைனஸ்னு மாறிடும். சரியாப்பா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20d ஸ்கொயர் = 276 மைனஸ் 196. இப்போ 6ல் 6 போச்சுன்னா 0, 7ல் 9 போகாது, 17 கடன் வாங்கணும், 17 17ல் 9 போச்சுன்னா 8, மிச்சம் இங்கே 1 தான் இருக்கும், 1ல் 1 போச்சுன்னா 0. சரியா, அப்போ 80ன்னு கிடைக்கிது. 20d ஸ்கொயர் = 80. டி ஸ்கொயர் வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற 20 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா வகுத்தல்ல போயிடும். டி ஸ்கொயர் = 80/20. 0வையும் 0வையும் அடிச்சிடணும். 4 2 4 2 8. சரியா, அப்போ டி ஸ்கொயர் = 4. அப்போ டி வேணுன்னா டி = ±√4. அப்போ டி √4 காரணிப்படுத்தணும்னா 2 ஸ்கொயர்னு இருக்கும், வெளியே எடுக்கிறப்ப 2. சரியா, டி ±2. அப்போ டிக்கு 2 மதிப்புகள் இருக்குது. டி +2, டி -2. சரியா, ஏ = 7, டி +2 எனில் தேவையான 4 உறுப்புகள். நம்ம ஏற்கனவே 4 உறுப்புகளை கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல, அதை எழுதணும். ஏ -3d, ஏ -d, ஏ + d, ஏ +3d. இப்போது மதிப்புகளை இங்கே பிரதியிடணும். ஏக்கு 7, டிக்கு 2. சரியா, 7 - 3 × 2, 7 - 2, 7 + 2, 7 + 3 × 2. சரியா, இப்போது 7 - 3 × 2 6, 7 - 6, 7 - 2 5, 7 + 2 9, 7 + 3 × 2 6. சரியா, 7 - 6 1, 5 அப்படி போட்டுடணும், 9 அப்படி போட்டுடணும். 7 + 6 = 13. தேவையான 4 எண்கள் என்னது? 1, 5, 9, 13. சரியா, தேவையான 4 உறுப்புகள் 1, 5, 9, 13. இப்போது டிக்கு இன்னொரு மதிப்பு இருக்குது, -2ன்னு. சரியா, ஏ = 7, டி -2 எனில் தேவையான 4 உறுப்புகள். ஏக்கு 7ன்னு பிரதியிடணும், டிக்கு -2ன்னு பிரதியிடணும். இங்கே பாருங்கள், ஏ -3d அப்படின்னா 7 - 3 × -2. சரியா, அடுத்த உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ - டி. அப்போ 7 - -2. அடுத்தது ஏ + டி, 7 + -2. அடுத்த உறுப்பு ஏ + 3d, 7 + 3 × -2. சரியா, இப்போது 7 - 3 × -2 +6ன்னு கிடைக்கும், +6. சரியா, 7 + 6. அடுத்தது 7 - × + ஆயிரும், +2, 7 + 2. அடுத்து 7
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், -2 7 - 2 7 ப்ளஸ் 3 இன்ட்டு -2 -6 7 - 6. இப்போ 7 + 6 13, 7 + 2 9, 7 - 2 5, 7 - 6 1. தேவையான 4 உறுப்புகள் 13, 9, 5, 1. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.